ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீ குடிச்சிட்டியா? பார்த்தீங்களா? என்னது பூஸ்ட் பார்த்தீங்களா? பூஸ்ட் காய்கறி பூஸ்ட் போட்டாங்க. பார்த்துங்க, கொடுமை நம்பர் 1. எந்திரிச்சு வந்தோடனே பூஸ்ட் தயார் நிலையில் இருக்கணும். ஆமாங்க. அடுத்ததுங்க சொல்லுங்க செஞ்சலாம். அதே மாதிரி உண்டு. அடுத்ததுங்க சொல்லுங்க செஞ்சலாம். இந்த பணியை நான் பார்த்ததில்லை. பயங்கரமா இருக்குது. இதுல இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலை நேரம் சமையல் நடந்துட்டு இருக்குது. புடலங்காய் பொரியல், ரசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரசம் இருக்குது, நைட்டு வச்சது. வயிறு சமையல் என்னம்மா பேஸ்டா? இப்போதான் எந்திரிச்சாங்க. 6வது நாள் புள்ளி நேரமாக எந்திரிச்சிடுவாங்க. ஆனால் அந்த சுபாஷ் சார் வந்து எழுந்திரிக்க மாட்டார், லேட் பண்ணுவார். ஏமா எந்திரிச்சோன்னே ப்ரஷ் எடுத்துட்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மேடம். ஆனால் சுபாஷ் அப்படி இல்லை, சோம்பேறி மாதிரி லேட் பண்ணுவார். போட்டுத்தரேன் கொடு, போட்டுத்தரேன். நல்லா விளக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒர்க்கு கிளம்பியாச்சு எங்கள் அம்மா. டைம் வந்து 8 மணி. அங்கேயே இருந்தால் 7 மணி, 6:50 6:40 கிளம்புவாங்க. இங்கே வந்து 7:40 7:50 கிளம்புறாங்க. 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இங்கே இருந்தால். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேடம் வந்து பாத்திரத்தை பளிச்சுன்னு துளக்குறாங்க. சமையல் வேலை முடிஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நீட் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து லிஸ்ட்லேயே நான் சொல்லலை. புதினா சட்னி, அதுக்கப்புறமா மத்தியானம் செய்ய இருக்குங்க. கம்பு உடச்சி ஊற வச்சுருக்குறோம், அது செய்யணும் மத்தியானத்துக்கு. இதான் இன்னைக்கு ஸ்பெஷல். நீட்டாக வைக்கலைங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லை, சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை விட நீட்டாக வைக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க எந்திரிச்சு விளையாடினாங்கன்னா அதை இதையும் எடுத்து போட்டு கதை தான் நொண்டிடுவாங்க வீட்டை. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் அதை நீட் பண்ணுவோம். ஆமாம், சட்னி வரும் உங்களுக்கு காமிச்சுங்க, தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காய்கறி சாப்பிட்டு சொல்லு. நீங்கள் இறக்கிற சட்னி ஆட்டுக்கிட்டோ இல்லை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? எவ்வளோ ஒரு அதுப்பு இருந்தால் நீ 7 மணி நேரம் கழிச்சு நல்லா நக்கி பார்த்துட்டு தாங்க சொல்ல முடியும். கையில் ஒழுகுது தண்ணி மாதிரி கையில் உணர்ந்து வச்சுட்டு போனால் உள்ளங்கையில் வச்சுருக்கோம். உப்பு கரெக்டாக இருக்குதா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது. 10 மணி. அடுத்தது மேடம் பாத்திரம் கழுவுறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் மேனேஜர் வேலை பார்க்குறேன். அதை எடுத்து கூட இங்கே பாத்திரம் இருக்குது. அடுத்து சாப்பிட்றதுக்கு போயிடுவேன். அது என்னுடைய முக்கியமான வேலை. அதுக்கடுத்து தூக்கத்துக்கு போயிடுவேன். அது வந்து நான் சட்னி வதக்கிறதுக்கு எடுத்துனது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போயிட்டுருக்குதான் பொழப்பு. பரவாயில்ல. நேற்று வீடியோ போட்டதுக்கப்புறம் நைட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிக்சரெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், XL XXL மட்டும் இருக்குது. XXL இல்லை, எடுத்தால் சொல்கிறேன். XXL முடிஞ்சுங்க. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.